வீட்டில் வந்து நைட்டெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, நைட்டு இவன் மட்டும் டரன்னு பல்ல கடிச்சிட்டே இருப்பான், பெட்லேருந்து கீழே விழுகிறது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த ராகு கேது சந்திலேருந்து தான் நடக்கும். இந்த ராகு கேது சந்தியில் இருந்தால் பொதுவாகவே ரொம்ப மனம் இறுக்கம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி இறுக்கத்தில் இருப்பாங்க. ஆனால் அந்த வேலை முடிக்கிற வரைக்கும் தான், வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இறுக்கங்கள் சரியாகும். இது வந்து ஒரு காரியத்தனமான ஜாதகத்தில் என்ன கிரகம் இருந்தால் மன அழுத்தம் வரும், அல்லது மனம் ஒரு மாதிரி குமுறிக்கிட்டே இருக்கிறது, அல்லது ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருக்கிறது, அல்லது நம்மளே தாழ்த்தி நினைச்சுக்கிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் மனம் அப்படின்னாலே மனோகாரகன் சந்திரன் தான். அப்ப சந்திரன் என்ற கிரகம் சில ராசிகள் அமர்ந்திருந்தா, சில நிலைகள் இருந்தா மன அழுத்தங்கள் தொடர்ந்து இருக்குது ஒண்ணு. அதுக்கப்புறம் புதன் என்பது நமது புத்திசாலித்தனத்தினுடைய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது. அப்ப நம்மளுடைய அந்த இன்டெலிஜென்ட்ல ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகுறது, நம்ம ஏதோ ஒரு புத்திசாலித்தனத்தில் அடிபட்டு போயிட்டோம் அப்படிங்கக்கூடிய தன்மையை கொடுக்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் குரு எனப்படக்கூடிய அந்த எதையாச்சும் ஒன்று போட்டு மனசுக்குள்ள குழம்பிக்கிட்டு இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. இவங்களா போய் அக்கா வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு மாமா என்ன செய்கிறாருன்னு கேட்டு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சு அவன் குடும்பத்தையும் கெடுத்து இவன் குடும்பத்தையும் கெடுத்து அப்படியே டோட்டலாக பஞ்சாயத்து ஆகி விட்டுறது. இப்போ என்னன்னா, சும்மா இருந்தாலும் கூட இவங்க எதையாச்சும் ஒன்று நோண்டி வச்சு பஞ்சாயத்தை ஏற்படுத்தி மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்குவாங்க. இவங்க வந்து சந்திரன் பலமானவங்க. இது என்னன்னா, ரிஷபராசி, விருச்சக ராசி, மகர ராசி, கடகராசி, இந்த 4 ராசிக்காரங்களும் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த சேனல் வழியாக ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்கள் பேசிட்டு வரோம். எல்லாத்தையும் லாஜிக் அடிப்படையில், சின்ன தலைப்புகள் அடிப்படையில், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அடிப்படையில் பேசிட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, சார் ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, அனக்சிட்டி, டிப்ரெஷன், இது எதனால வருது? நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். அந்த கம்பெனி மேனேஜரோ இல்லைன்னா எனக்கு இம்மிடியட் பாஸ் வந்து டார்ச்சர் பண்ணுறான் சார். அந்த ஆள் ஒரு அதனால் வந்திருக்குமா? ஒரு லவ் ஃபெயிலியர், அந்த பிள்ளை திருப்பி பேசுனா பிரேக் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிட்டே இருக்குது, வேறு நம்பர்லேருந்து போனாலும் பிளாக் பண்ணிட்டே இருக்குது, ஒரே மன அழுத்தமாக இருக்குது. இது மாதிரி எல்லா மன அழுத்தத்துக்கும் காரணம் வந்து, இப்போ உங்களை மாதிரியே இன்னொரு பையன் வந்து ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறான், இன்னொரு 5 பிள்ளையை லவ் பண்ணுறான், அவனுக்கு மன அழுத்தமே வரதில்லை. ஓகேங்களா? அந்த பையனை லவ் பண்ணுற பிள்ளைகளுக்கு தான் மன அழுத்தமாக வருது, இவனுக்கு வரதே இல்லை. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளையை நினச்சி 5 வருஷமாக மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னா, அழுத்தம் வந்து பிள்ளைனால வரல, உங்கள் ஜாதகத்தினால வருது. அப்போ ஜாதகத்தில் என்ன கிரகம் இருந்தால் மன அழுத்தம் வரும், அல்லது மனம் ஒரு மாதிரி குமுறிக்கிட்டே இருக்கிறது, அல்லது ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருக்கிறது, அல்லது நம்மளே தாழ்த்தி நினச்சிக்கிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் மனம் அப்படின்னாலே மனோகாரகன் சந்திரன் தான். அப்போ சந்திரன் என்ற கிரகம் சில ராசிகள் அமர்ந்திருந்தால், சில நிலைகள் இருந்தால் மன அழுத்தங்கள் தொடர்ந்து இருக்குது ஒன்று. அதுக்கப்புறம் புதன் என்பது நமது புத்திசாலித்தனத்தினுடைய டிஸ்டர்பன்ஸை கொடுக்குது. அப்போ நம்மளுடைய அந்த இன்டெலிஜென்ட்டில் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகுறது, நம்ம ஏதோ ஒரு புத்திசாலித்தனத்தில் அடிபட்டு போயிட்டோம் அப்படிங்கக்கூடிய தன்மையை கொடுக்குறது ஒன்று. அதுக்கப்புறம் குரு எனப்படக்கூடிய இந்த தான் என்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லைங்களா, அந்த தான் என்ற உணர்வில் ஒரு டிஸ்டர்ப் ஆகிறது, இது வந்து குருவை வைத்து சொல்வது. சனி என்பது மரபு ரீதியாகவே, சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாகவே, தாத்தாவும் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுவார், அவரும் டிப்ரெஷன் இருப்பார், அப்பனும் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிற டிப்ரெஷன் இருப்பார், இவனும் லவ் பண்ணி ஃபெயிலியர் டிப்ரெஷன். இது வந்து மரபு ரீதியாகவே எப்பயுமே ஏதாச்சும் ஒரு மன அழுத்தம், அதுவும் குறிப்பாக பெண்களால். ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, உங்கள் அப்பனும் அதே மாதிரி தான் பொம்பளை நாளை விட்டான், நீயும் அப்படி தான் விட்டேன்ற மாதிரி இந்த தொடர்ந்து வரதும் இருக்குது. அது வந்து சனினால் வருது. அப்போ சனினால் வரக்கூடிய மன அழுத்தம், குருவினால் வரக்கூடிய மன அழுத்தம், சந்திரனால் வரக்கூடிய மன அழுத்தம், அடுத்து புதனால் வரக்கூடிய மன அழுத்தம் சின்ன டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். இதை விட முக்கியமான பிரச்சனை இந்த ராகு கேது சந்தியில் இருக்கிறது. சந்தினா ஒரு ராசி வந்து 30 டிகிரி, அந்த ராசியில் ஃபஸ்ட்டு 2 டிகிரியும் லாஸ்ட் 2 டிகிரியும் வந்து எட்ஜுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ராகு கேது இருந்தால், அப்போ ஒரு ஜாதகத்தை திறக்கும் பொழுது எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசியில் ராகுவோ கேதுவோ ரெண்டும் ஒன்று தான். ராகு கேது 0லேருந்து 2 டிகிரிக்குள்ளே இருக்குது சார் ஒரு ராசியில். அப்படி இல்லைன்னா 28லேருந்து 30 டிகிரிக்குள்ளே இருக்குன்னா அவங்க வந்து ஆழ்ந்த மன அழுத்தத்துக்குள்ளே ஆளாயிடுறாங்க. காரணம் தெரியாது. மெயின் இன்னொரு விஷயம், இவங்களுடைய வேலையை முடிப்பதற்காக மட்டுமே எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணக்கூடியவங்க. இவங்களுடைய மன அழுத்தம் வேறு மாதிரி இருக்கும். இவங்க என்னன்னா, ஒரு விஷயத்தை காரிய கிறுக்கேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, தன்னுடைய காரியம் ஆவதற்காக தன்னை வந்து ஒரு மாதிரி மன அழுத்தம் மாதிரி கேஸாக மாட்டிக்கிறது, அதே மாதிரி ஒரு விஷயத்தில் ரொம்ப டம்பாகி ஒரு மாதிரி ஃபிக்ஸடாக இருக்கிறது, இந்த மாதிரி மன அழுத்தங்கள் மனக்குழப்பங்கள் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறது. இவங்களும் அந்த ஃபீல்டில் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அந்த விஷயத்தை எவனுடைய எதையாச்சும் முடிச்சாச்சும் தன்னுடைய வேலையை முடிக்கணும் அப்படிங்கக்கூடிய மன அழுத்தத்துக்குள்ளே ஆளாகிறது இவங்க தான். அப்போ இவங்க பிளான் பண்ணி சார் செய்கிறாங்க அப்படின்னா, இவங்க பிளான் பண்ணி செய்கிறதுல இது இவங்களுடைய இயல்பு குணமாக மாறுறதுனால அந்த வேலை முடிகிற வரைக்கும் மென்டல் மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாகிட்டே இருக்கிறது வந்து இது ஒரு மன அழுத்தம். இன்னும் ராகு கேது சந்தியில் இருக்கிறவங்க, மேக்சிமம் ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க, பெரிய ஆஃபீஸர்ஸு, பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க, பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ், இவங்களுடைய ஜாத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது சந்தியில் இருக்கிறத பார்க்குறோம்.
இந்த யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுறவங்க, டிஎன்பிசி 1 குரூப் 1 ட்ரை பண்ணுறவங்க, குரூப் 2 ட்ரை பண்ணுறவங்க, பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் இந்த ராகு கேது சந்திலுங்க. ஏன்னா இவங்க யார் என்னன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை, தான் பிளான் பண்ணதை சக்ஸஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த ராகு கேது இருக்கவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, வீட்டில் எல்லாரும் ஒரு பக்கமாக கிளம்பிக்கிட்டு இருப்பான், இவன் மட்டும் எல்லா வேலையும் கெடுத்து விட்டு இவன் மட்டும் கிளம்பிக்கிட்டு இருப்பான். நீங்கள் ஏதாச்சும் பொருள் வாங்கிட்டு இருப்பீங்க கடையில், ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பீங்க, யார்ட்டையாச்சும் தட்டி கூப்பிட்டு நீ இப்போ பேசுகிற நிறுத்துன்னு சொல்லி தான் ஒரு எடுத்த பொருளை பற்றி ஒரு ஒப்பீனியன் கேட்பான். வீட்டில் வந்து நைட்டெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, நைட்டு இவன் மட்டும் டரன்னு பல்ல கடிச்சிட்டே இருப்பான், பெட்லேருந்து கீழே விழுகிறது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த ராகு கேது சந்திலேருந்து தான் நடக்கும். இந்த ராகு கேது சந்தியில் இருந்தால் பொதுவாகவே ரொம்ப இறுக்கம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி இறுக்கத்தில் இருப்பாங்க. ஆனால் அந்த வேலை முடிக்கிற வரைக்கும் தான், வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இறுக்கங்கள் சரியாயிடும். இது வந்து ஒரு காரியத்தனமான மன அழுத்தம். அடுத்து சனி என்பது நான் சொன்ன மாதிரி பூர்வீகமாக சனி கேது சேர்ந்துருக்குன்னு வைங்களேன், இவங்க சித்தப்பா பிள்ளை ஒன்று ஆட்டிசமாக இருக்கும். ஒரு அப்படியே போய் பார்த்தோம்னா ஒரு சின்ன தாத்தா பெரிய தாத்தாவுடைய பையனுடைய மாப்பிள்ளைக்கு ஒரு குழந்தை வருது. அப்போ என்ன ஜெனட்டிக்கில் அங்கங்கே இந்த விதை தூவன மாதிரி ஆட்டிசம், மனநலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த தன்மை இவனுக்கு அப்பப்போ வந்துட்டு போகும். எப்பயுமே இருக்காது, அப்பப்போ வந்துட்டு போகும். சில நேரத்தில் தன்னுடைய வேலை முடியாத போது மிகப்பெரிய அழுத்தத்துக்கு ஆளாகி அது சம்மந்தமாக முடிவெடுக்க முடியாமல் தன்னுடைய வேலையெல்லாம் கெடுத்துக்கிட்டு தொழில் சார்ந்த விஷயத்துக்குள்ளேயும் தொல்லை பண்ணிக்கிட்டு, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இப்போ மனசு அழுத்தமாக இருந்துச்சுன்னா வேலைக்கு போக மாட்டானுங்க, வேலைக்கு போகாமல் வீட்டிலே படுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த சனி வந்து வலுவாகிறதுனால. சார் வலுவாகிறதுனா என்ன சார் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ ஆவது வலு, ஆட்சி உச்சம் பெறுவதும் வலு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அடுத்து புதன் என்ற கிரகம் வலுவாகும் பொழுது புத்திசாலித்தனம், அப்போ காதலுக்கு இருக்குது, காதல் பிரச்சனை, புத்திசாலித்தனத்தில் கோளாறுகள், சொல்லக்கூடிய விஷயத்தை தப்புத்தப்பாக சொல்கிறது, கேட்குறது தப்புத்தப்பாக புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தினால வரக்கூடிய அழுத்தங்கள் என்பது புதன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பாகவோ அல்லது புதன் ஆட்சி உச்சமாகவோ இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வரும். எதையுமே சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. பாதி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒன்று புரிஞ்சிருச்சுன்னுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால எதையுமே சரியாக புரிஞ்சுக்காததுனால எல்லா தவறுகளையும் ஏற்படுத்திட்டு அதனால் வரக்கூடிய மன அழுத்தங்களை ஏற்படுத்துவது இது. அடுத்து இந்த சனினால் வரதையும் பார்த்தாச்சு, புதனால கடைசியாக சந்திரன் தான். அப்போ சந்திரன் என்பது அதுக்கு முன்னால் குரு ஒன்று இருக்குது. இந்த குரு என்னன்னா தான் என்ற உணர்வு. இது வந்து என்னன்னா ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது மனசெல்லாம் படபடன்னு அடிக்கும், பால்பிட்டேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா. நிறைய பேருக்கு ஒருத்தரை பார்த்தோன்னே படபடன்னு அடிக்கும், யாராச்சும் பார்க்கக்கூடாதவங்களை பார்த்தோன்னே படபடன்னு அடிக்கும், ஒரு மாதிரி பயம் உணர்வு வரும். இந்த மாதிரி பயத்தினால் வரக்கூடிய மன அழுத்தம். ஏதாவது ஒருத்தர் காரணமே இல்லாமல் ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸர் உங்களுடைய அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தோன்னே காரணமே இல்லாமல் படபடன்னு ஃபீல் ஆகும். இந்த மாதிரி படபடப்பு கொடுக்கறது, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்ட மாதிரி ஒரு உணர்வு கொடுக்கறது, தாழ்வு மனப்பான்மை மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குறது எல்லாமே குரு வந்து வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பானால் நடக்கும். அடுத்து சந்திரன் பரிவர்த்தனையானாலோ சந்தியில் இருந்தாலோ ஆட்சி உச்சம் பெற்றாலோ நீசம் அடைந்தாலோ இதெல்லாம் நடந்தால் மன அழுத்தம், உண்மையான மன அழுத்தம் தான், காரணம் இல்லாமல் வருது. எதனால் அந்த மன அழுத்தம் வந்துச்சு, எதனால் அந்த பிரச்சனை சரியாகுமா சரியாகாதா அப்படின்னா எதுவுமே இல்லை. இவங்களுக்கு காரணமே தேவையில்லை. எதையாச்சும் ஒன்று போட்டு மனசுக்குள்ளே குழப்பிக்கிட்டு இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. இவங்களா போய் அக்கா வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு மாமா என்ன செய்கிறாருன்னு கேட்டு பஞ்சாயத்து ஆரம்பிச்சு அவன் குடும்பத்தையும் கெடுத்து இவன் குடும்பத்தையும் கெடுத்து அப்படியே டோட்டலாக பஞ்சாயத்து ஆகி விட்டுருது. இப்போ என்னன்னா சும்மா இருந்தாலும் கூட இவங்க எதையாச்சும் ஒன்று நோண்டி வச்சு பஞ்சாயத்தை ஏற்படுத்தி மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்குவாங்க. இவங்க வந்து சந்திரன் பலமானவங்க. இது என்னன்னா ரிஷபராசி, விருச்சக ராசி, மகர ராசி, கடகராசி, இந்த 4 ராசிக்காரங்களும் இந்த வேலை தான் செய்வாங்க. அதே மாதிரி சந்திரன் சந்தியில் இருக்கிறவங்க இந்த வேலை தான் செய்வாங்க. சந்திரன் பரிவர்த்தனையானவங்க இந்த வேலை தான் செய்வாங்க. இவங்களை சாதாரணமாக ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் எதையாச்சும் ஒன்று சாதாரணமாக பேசினா கூட அதில் ஒரு பஞ்சாயத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்தி மனசை குழப்பிக்குவாங்க. அப்போ இந்த 4-5 கிரகங்களுடைய தன்மையும் பார்த்தோம். இதில் ஸ்பெஷலாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா ராகு கேது சந்தி ஸ்பெஷல். அதுக்கப்புறமா சந்திரனும் புதனும் சேருவது. இந்த சந்திரனும் புதனும் 1-5-9 சேருவது. சந்திரனுக்கு 1-5-7-9 புதன் இருப்பது. இது வந்து என்னன்னா இது வந்து ராகு கேதுவுக்கு இணையான ஒரு பிரச்சனையை சொல்வது. இது வந்து என்னன்னா வினோதமான உணர்வுன்னு சொல்றாங்க. என்னத்தினால அந்த ஃபீல் வந்துச்சு, இது எங்கே போய் நிற்கும். அதாவது வந்துங்க ஒரு பிரச்சனையாகும், ஒருத்தங்க மேலே கோவிச்சுக்குவோம், அதுக்கு கோவிச்சுக்கிட்டு அதை எதுக்காக கோவிச்சிட்டோன்ற காரணத்தை சொல்ல முடியாத ஒரு சின்ன சிக்கலாக இருக்கும். அந்த கோவத்தை அதிகப்படுத்தி சண்டையாக்கிடுவோம். சண்டையாக்குனதுக்கு பிறகு இந்த சண்டை அளவுக்கு அந்த கோவம் ஒர்த்து இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது வந்துங்க அவ்வளோ ஒர்த்து இல்லை அந்த விஷயம். இருந்தாலும் சண்டை ஆரம்பிச்சாச்சு, விடுற மாதிரி இல்லை. அப்போ அடுத்தடுத்து இவங்களாகவே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி ஒரு வினோதமான பிரச்சனை மாதிரி கொண்டு போய் காரணம் இல்லாமல் ஒரு பஞ்சாயத்தை ஏற்படுத்துவாங்க. இந்த மாதிரி உணர்வுகள் சனி புதன் தான். சனி புதன் இருக்கவங்களுக்கு தலையில் முடி குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பால்டு சொட்டை விழுகுது இல்லைங்களா, அவங்களுக்குலாம் சனி புதன் இருக்கும். அடிக்கடி பேட்சாக ஸ்கின் அலர்ஜி வரவங்க,
நரம்பு பிரச்சனை இருக்கவங்களாம் சனி புதன் சந்திரன் புதன் இணைஞ்சவங்க. அந்த சந்திரன் புதன் இணைஞ்சா வினோதமான உணர்வுகள் வரும். இவங்க வீட்டில் இவங்களை சுற்றி இருக்கவங்க யார் யாருன்னா வினோதா, வினோதினி, அபிராமி, அபினேஷ், அபினாஷ், சியாம், சுந்தர், இந்த மாதிரி பேர்கள், அப்புறம் சியாமலா, இந்த மாதிரி பேர் இருக்கவங்களுடைய சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும். அப்போ இவங்கெல்லாம் வினோதமான குழப்பம். இப்போ மன அழுத்தத்துக்கு இந்த எல்லாமே காரணம் தான். இதில் முக்கியமான காரணம் ராகு கேது, சந்திரன் புதன், அதுக்கப்புறம் சந்திரன் பவர்ஃபுல்லாக வருது. இந்த மாதிரி அமைப்புகள் தான். இவங்க என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் எப்போல்லாம் டிப்ரெஷன் வருதோ அப்போல்லாம் பயணம் செய்யலாம். தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கொஞ்சம் இடம் ஷிஃப்ட் பண்ணி ஒரு வாரமோ 2 நாளோ 3 நாளோ கொஞ்சம் இடத்த மாற்றிக்கலாம். இதை தவிர வேறு வழியே கிடையாது. ஏன்னா இவங்களுடைய இயல்பு, இவங்க இங்கிருந்து கொண்டு போய் வேறு இடத்துல வச்சு அங்கே ஒரு பஞ்சாயத்தை போடுவாங்களே தவிர இவங்க எப்பயுமே நிம்மதியாக இருக்க போகிறதில்ல. அப்போ என்னன்னா, சூழல்களை புரிந்து கொண்டு அதுக்கான மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொண்டு ரொம்ப டிப்ரெஷனால் வாழ்க்கை கெடுக்காமல் இருப்பது சிறப்பு. இதே போல் இன்னும் நிறைய தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி கப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.